தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். போதை இல்லா தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார் முதல்வர் அவர்கள். 4.5 ஆண்டுகளாக. ஆனால் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வரதை தான் நம்ம பார்க்குறோம். இதுவரை கிளாஸ் ரூமில் கிளாஸ் ரூமுக்கு வெளியில் இல்லை கிளாஸ் ரூமில் கூட மது அருந்துனாங்க, அங்கே அந்த அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வந்த நிலையில் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11ஆம் வகுப்பு மாணவன் எம்கேபி நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அவருடைய பேண்ட் பாக்கெட்டில் கஞ்சா பொட்டலத்தை வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்களே செக் பண்ணும்போது அதை இப்போ எடுத்து கொடுத்துருக்காங்க. எடுத்து காவல்துறையினர்கிட்டையும் அந்த விஷயத்தை கொண்டு போயிருக்காங்க அப்படின்றத கேள்விப்படுறோம். இப்போது அங்கே இங்கேன்னு இருந்தது மாறி இப்போ வகுப்பறைக்கே, அதுவும் பாட புத்தகத்திற்கு பதிலாக இந்த கஞ்சா பொட்டலம் வர துவங்கி விட்டதா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கும் போதே ரொம்ப வேதனையாகவும் ரொம்ப கவலையாகவும் இருக்குது. அடுத்த தலைமுறையினரை இது எங்கு எடுத்துகிட்டு போக போகுதுன்ற கேள்வி நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறத தவிர்க்கவே முடியல. இப்போ அதே நேரத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் இந்த போதைப்பொருள் புழக்கம்ங்கிறத கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இருக்கிறது. வெறும் காகிதத்தில் மட்டும்தான் இருக்கா போதைப்பொருள் இல்லா தமிழகம், போதை இல்லா தமிழகம் அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். செயல்பாடுன்னு வரும்பொழுது நம்ம அதில் தோல்வி அடைந்து விட்டோமா அப்படின்ற கேள்வியும் கேட்க வேண்டியது இருக்கிறது. இது தொடர்பாகத்தான் நம்ம பேச இருக்கோம். நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. முதலாவதாக அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைமொழியா இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜெயக்கண்ணன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். இது 11ஆம் வகுப்பு மாணவன் அவருடைய பள்ளிக்கு வரும்போதே கஞ்சா பொட்டலத்துடன் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல் கேட்கும்போது, தமிழகம் இந்த அளவிற்கு, அதுவும் பள்ளிக்கு எடுத்து வர்ற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை ஆயிடுச்சா, அந்த அளவுக்கு கிடைக்குதா அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது. சொல்லுங்க, நிஜமாவே அந்த அளவிற்கு ரீச் ஆகுதா? மாணவர்கள் கை வழக்கும் இந்த விஷயம் வந்துகிட்டே இருக்கா தொடர்ச்சி? கல்லூரி மாணவர்களை விட இப்போ பள்ளி மாணவர்களுக்கும் வர ஆரம்பிச்சிடுச்சா? இது சமூக ரீதியாக ஏற்படுகின்ற இது போன்ற தாக்கங்கள், அந்த செயல்பாடுகள் சென்னையை பொறுத்தவரை அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள், 3 வகையான பள்ளிகள் இருக்கின்றன. அரசு பள்ளிகள் சார்ந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த எம்கேபி நகர், இந்த கொடுங்கையூர், இது போன்ற பள்ளிகளில் ஏற்கனவே இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் போதை மருந்துகள் பயன்படுத்தக்கூடிய போதை வஸ்துகள், குறிப்பாக நவீனத்துவமாக வரக்கூடிய அத்தனை வாய்ப்புகளுமே இருக்கக்கூடிய சூழலை ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட அது புறநகர் பகுதியில் இருக்கிறதாக குற்றச்சாட்டுகள் உண்டு. இதை அரசு ஏற்கனவே 4 ஆண்டுகள் நீங்கள் சொல்கிறது போல் திரு சைலேந்திரபாபு அவர்கள் இருந்தபோது, அவர் இருந்த காலத்திலிருந்தே பார்த்திங்கன்னா அது தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்தாலும் கூட இதனுடைய முழுமையான வலைப்பின்னலை ஒழித்து கட்டுவதற்கான வாய்ப்புகளோ ஏற்கனவே பலமுறை இது சம்பந்தமாக நாமவே பல விவாதங்களை செய்திருக்கிறோம். அதாவது வட மாநிலங்களில் இருந்து மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களில் இருந்தும் கஞ்சா உள்ளிட்ட போதை மருந்துகள் மற்றும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் இது போன்ற எந்த விதமான நிகழ்வுகளும் நடக்கக்கூடாது என்பதை எத்தனை அக்கறையாக எடுத்துக்கொண்டாலும் இதில் யார் செயல்படுகிறார்கள், யார் ஈடுபடுகிறார்கள், இதை குறித்தெல்லாம் முழுமையாக கண்டறிய முடியாத ஒரு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. சரி, இதே நிலைமை தானே குட்கா இருந்த போதும் இருந்தது இல்லையா? குட்கா இருந்த போதும் இப்ப குட்காவை ஒழிச்சிட்டோமா நம்ம? இல்ல, எந்த குட்கா அந்த கேள்வி. ஏன்னா குட்கா சமூகத்துக்கு சீர்கேடா இருக்கு, இது கட்டுப்படுத்த தவறி விட்டது அதிமுக இறங்கி பாக்கெட்டோட சட்டப்பேரவைக்கு போனாங்களே. அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் அவர், அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய இல்ல சார், நானும் ஜெனரலா கேக்குறேன், குட்கா இப்ப இருக்கா இல்ல? குட்காவுடைய அதாவது அது எந்த போதை மருந்துகளை முழுமையாக ஒழித்து விட முடியவில்லை. அதுதான் வருத்தத்திற்குரிய செய்தி. அப்ப யார் ஆட்சி செஞ்சாலும் அதான நிலைமை. அது என்னன்னா, ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், இது குறித்தெல்லாம் எத்தனை நடவடிக்கை எடுத்தாலும் இதற்கென்றே உள்ள மாஃபியா என்று சொல்லக்கூடிய, நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்களா, மணல் மாஃபியா, போதை மாஃபியா, அந்த மாதிரியான ஏதோ ஒரு இதற்கான ஒரு தனிப்பட்ட கூட்டம் ஒன்று இதற்காக செயல்படுவது போன்ற ஒரு சூழல் இருந்தாலும் இந்த சூழலை எல்லாம் யாரும் விரும்பத்தக்கதாக நினைக்கல. இன்னொன்று, அரசு பள்ளிகளை பல்வேறு மேம்பாடுகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அரசு எடுக்கின்ற அந்த செயல்பாடுகளை இது போன்ற
ஒரு சூழல் மாற்றிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பது உண்மை. இல்ல பள்ளிகள்ல மாணவர்களும் கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த பள்ளியிலே நம்ம அந்த மாணவனுக்கே அந்த விஷயத்த போதிக்கவே நம்ம தவறி இருக்கிறோம். அது மாணவன கூட 4½ வருஷமா ரீச் பண்ணல நம்ம உண்மை, சொல்ற உண்மை, விஷயம் உண்மை. தானே சார் அதாவது அர்த்தம்? என்னன்னா, ஆரம்ப காலங்களில் இருந்தே வந்து ம். உங்களுக்கு தொடக்க பள்ளிகளில் இருந்தே மாணவர்களுக்கு போதை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக இருக்கட்டும், ம். பாலியல் கல்வி குறித்த விழிப்புணர்வாக இருக்கட்டும், இதையெல்லாம் முழுமையாக செய்யக்கூடிய சூழல் தற்போது உள்ள சூழலில் அமையவில்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய செய்தி. இன்னும் சொல்லப்போனால் இந்த போதை மருந்துகளை மாணவர்கள் பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய பல தீங்குகளையும் பார்த்தீங்கன்னா, பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் கூட ஏற்பாடு செய்தாலும் அதில் எங்கேயோ இருக்கக்கூடிய மாணவர்கள் சில பேர் செய்கின்ற அந்த சூழலை மற்ற மாணவர்களும் கெடுத்து விடக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய, அதாவது இல்ல இப்ப ஒரு தொற்று நோய் மாதிரி. செக்கிங்ன்றாங்க. இப்ப ஸ்கூல்ல செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணும்போது கிடைச்சதுங்கிறாங்க. அப்ப செக் பண்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த பள்ளி சூழல் மாறி இருக்கு, இருக்கா இருக்கு, இருக்கு. அப்படின்றது அப்ப என்ன செக் இல்ல, பண்ணுவாங்க? நான் அதை தான் நினைக்கிறேன். எதுக்காக அதாவது செக் என்னன்னா, பண்ணாங்க? பரிசோதனை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம ஏற்கனவே இது சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் வந்திருக்க வேண்டும். ம். பள்ளிகளில் வந்து திடீர்னு வந்து ஒரு மாணவனை வந்து பரிசோதனை செஞ்சிட முடியாது. ஆனாலும் கூட நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய இந்த செய்தியின் அடிப்படையில் இனி வரும் காலங்களில் மாணவர்களை பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியமும் இருக்கிறது. ம். ஏன்னா வேறு வழி இல்லை. இன்னொன்று, மாணவர்கள் குற்றச் செயல்களோடு தொடர்புடைய மாணவர்கள் பள்ளிகளில், அரசு பள்ளிகளில் பயில்கிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 18 வயதிற்கு கீழ்ப்பட்ட அந்த இளைஞர் என்று சொல்லக்கூடிய இளம் சிறார்களை குற்றச் செயல்களில் ஈடுபடுத்துவதற்கான பல்வேறு அவர்கள் சார்ந்த சமூக விரோத கும்பலோடு தொடர்புடையவர்கள் இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமாக உண்டு. அது போன்ற வழக்குகளில் உள்ள நபர்களோடு இவர்களுக்கு உள்ள தொடர்புகளை இது போன்ற போதை மருந்துகளை கொடுத்துத்தான் அவர்களுடைய விருப்பத்திற்கு உரியவர்களாக மாணவர்களை தயார் செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. இல்ல இப்ப அந்த நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சு தடுக்க வேண்டியது, கண்காணிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பா இருக்க இது முடியும்? முழுமையாக நீங்கள் சொல்லக்கூடியது என்னென்னா, நேரடியாக முதல்ல பார்க்கும்போது இந்த அரசும் அது சார்ந்த காவல்துறையும் தான் என்று சொன்னாலும் கூட, ம். இது வந்து ஏதோ எல்லாமே நம்ம குடும்பத்திலிருந்து ஒருத்தன், நம்ம மாணவர்கள் தான். எப்படி பார்த்தாலும் நம்ம சமூகத்தில் வாழக்கூடியவர்கள் இந்த வந்து யாரோ ஒருத்தருடைய குடும்பத்திலிருந்து தான் வர்றாங்க. இந்த உணர்வோடு நாம் பார்க்கின்ற போது அனைவருக்குமே இதற்கான பொறுப்புணர்வு உள்ளது. இதை நான் தட்டி கழிக்கிறதுக்காக பேசலாம். எல்லாருக்கும் வரக்கூடிய இந்த நிகழ்வுகளை, குறிப்பாக சமூகம் எந்த பாதையில் செல்கிறது என்பதை நீங்களோ நானும் முடிவு செய்து விட முடியாது. இன்னொரு செய்தியும் நீங்கள் கேட்டுருவீங்க, அதுக்கு நானே சொல்லிடுறேன். டாஸ்மாக் குறித்து வரக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளும் இதோடு பொருந்தும். அனைத்து போதை இல்ல இது மருந்துகள் என்று வருகின்ற போது கிடைக்கிறதுனால தானே இந்த மாதிரியான விஷயங்கள், அது கிடைக்கிறதுன்ற அந்த இடமே அந்த இடம் கண்ட்ரோல் வந்து அரசு கிட்ட தானே இருக்க முடியும். அது முழுமையாக இதில் வந்து நீங்கள் சொல்றது போல ஒருவேளை அரசு சார்ந்து அதிகார மையத்தில் இருப்பவர்களுக்கு தொடர்பு உண்டா, இல்ல காவல்துறையினரே இதை இல்ல தெரிந்து கொண்டு அதனாலதான் இந்த நெட்வொர்க் முழுமையா முழுமையா அழிக்கப்படாமல் இன்னமும் அப்படியே இது இருக்கா இது இது அப்படின்றதுதான் அதைத்தான் கேள்வி. அதனால தான் இதை வந்து அரசியல் சார்ந்த விவாதமாக நான் நினைக்காம சமூகம் சார்ந்த விவாதமாக நான் கொண்டு போகணும்னு உங்களை கேட்டுக்கிறதுக்கான கேள்வி என்னன்னா, இது வெறுமனே வருகின்ற ஆட்சிகளையே அரசுகளே குற்றச்சாட்டுவது நம்மளுடைய கொள்கை அல்ல. இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மாணவன் 11ஆம் வகுப்பு படிக்கின்றான் போது கண்டிப்பாக அவனுடைய வயது 18 கீழே தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாணவனுடைய எதிர்காலத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவனுடைய எதிர்காலம் என்பது இது போதை மருந்தோடு முடிஞ்சிடாது. இப்போ அவனுடைய ஏன்னா அவங்க எதுக்கு கொண்டு வந்தான்றதும் ஒரு கேள்வியா இருக்கு. அவ யாருக்காவது கொடுக்கறதுக்கு கொண்டு வந்தாரா, விக்கிறதுக்கு கொண்டு வந்தாரா, வியாபாரத்துறை அப்படி ஏஜெண்டா பயன்படுத்துறாங்களா பயன்படுத்துறாங்களா, இது போன்ற செயல்கள்லாம் பார்க்க வேண்டியது. ஆனாலும் கூட வளர்ந்து வரும் நகரங்களில், குறிப்பாக சென்னை போன்ற நகரத்தை மட்டும் நான் சொல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு நகரங்களில் இது போன்ற குற்றச்சாட்டுகள் உண்டு. அந்த சிறு நகரங்களில் வளர்ந்து வர நகரங்கள் அனைத்திலுமே இனி இது தீவிர கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்பதையும், இன்னொன்று மாணவர்களுக்கான ஏற்கனவே அந்த பள்ளிகளில் நான் அடிக்கடி சொல்வது போல அவர்களுக்கான நன்னறி வகுப்புகளை நடத்தக்கூடிய வாய்ப்புகளை, கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய சூழல்களை மீண்டும் உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நாம் படித்த காலத்தெல்லாம் இருந்தது போன்று அந்த வகுப்புகளை வந்து மீண்டும் கொண்டு வந்தால் மாணவர்களை அந்த இளம் சிறார்களாக இருக்கும் பொழுதே நல்வழிப்படுத்த முடியும் என்பது என்னுடைய கருத்து. சரி, வாசுதேவன் சார், அதாவது இது ஜென்ரலாக இந்த போதைப் பொருள் புழக்கம் அப்படிங்கிறது மாநில அரசு மட்டும் கண்ட்ரோல் பண்ணி பிரயோஜனமே இல்லை. இது வந்து மத்திய அரசும் சேர்ந்து இதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா பிற மாநிலங்கள்லேருந்து வருது அப்படின்னு தான் தொடர்ச்சியாக இதுக்கான ஒரு பதில் எப்போ கேட்டாலும் மாநில அரசை நோக்கி இந்த மாதிரி கேள்வியை கேட்டோம்னா, காவல்துறையை நோக்கி இந்த கேள்வியை கேட்டோம்னா இந்த மாதிரியான ஒரு பதில் வர்றதை பார்க்குறோம். கண்டிப்பாக அப்போ மத்திய அரசுக்கும் இதில் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை எந்த அளவுக்கு அவங்க செய்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு? மாநில அரசு கையில இருக்கு.
ஏற்கனவே இவங்க சொல்றாங்க மத்திய அரசு வந்து மாநில அரசினுடைய அதிகாரங்கள்லாம் ரொம்ப தலையிடுது, அதிகார உரிமைகளை பறிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது மத்திய அரசு இதுக்குள்ள ஒரு நுழைஞ்சு சொன்னா என்ன ஆகும்? இது என்னுடைய கடைசி கருத்தா நான் வச்சுக்கிறேன். அதாவது நீங்க கேட்பீங்க இதுக்கு என்ன வழின்னு கேட்பீங்க, அதுக்கு நான் இந்த கருத்தை வச்சுக்கிறேன். நவ் இத விவாதத்தை முன்னால எடுத்து செல்றதுக்கு முன்னால நம்ம நண்பருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் பிளஸ் நன்றிகள் சொல்லிக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டுல மாணவ சமுதாயத்தை தீய செயல்களில் ஈடுபடுத்த ஒரு மிகப்பெரிய சமூக விரோத கும்பல் இருக்கிறது அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு. 2021 மே மாசம் டிஎம்கே வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய வலை, அதாவது இந்த சமூக விரோத சக்திகளுடைய ஒரு மிகப்பெரிய வலை தமிழ்நாடு பட்டி தொட்டியெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். அதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு 4.5 வருஷத்துல இந்த ஆட்சி போக வேண்டிய ஒரு நிலையில இன்னைக்கு நம்ம ஸ்கூல்லயே எடுத்துட்டு போறான். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், அவன் எங்கேயோ ஒதுக்குப்புறமா நடந்து போவான், அவனை பார்த்தாலே தெரியும் புள்ளிங்க மாதிரி ஒரு தலைமுடி வச்சுட்டு இருப்பான், ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருப்பான், அப்படியே ஓரமா போவான், ஒரு மூத்திர சந்துக்குள்ள போய் நின்றுட்டு இருப்பானுங்க, 3 பேர் நின்றுட்டு இருப்பானுங்க, அப்படி திரும்பி நின்றுட்டு என்னத்தையோ பண்ணுவானுங்க, திருப்பி வருவானுங்க. அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனா எனக்கு என்ன தோன்றது, நீங்க சொன்னீங்க இல்லையா, கிடைக்கிறது அப்படிங்கறதுனால தானே இது அதிகமாகிறது நீங்க கேட்டீங்க ஷியாமலா மேடம். உண்மையிலேயே இவங்க வந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்றாங்க, பண்ணாமல எல்லா ஸ்கூல்லயும் நான் பார்த்திருக்கேன், காலேஜ்ல நான் பார்த்திருக்கேன், மற்ற சமூக அமைப்புகள்லயும் பார்த்திருக்கேன். ஆனா நம்ம மாணவ சமுதாயத்தினுடைய மனப்பான்மை என்னவா இருக்கு அப்படின்னா, கிடைக்கிற அடிச்சு பார்க்கலாம், அதாவது திருட்டு தம் அடிக்கிறதுல ஒரு மஜா, திருட்டுத்தனமா போதை போட்டுக்கிறதுல ஒரு மஜா, திருட்டுத்தனமா ஒரு பியர் பாட்டில் குடிக்கிறதுல மஜா, அதாவது கிடைக்கிறது அப்படிங்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கத்தான் செய்யும். சரி, மத்திய அரசு இதுக்குள்ள எப்படி வரும்? சட்டம் ஒழுங்கு யாருடைய கையில இருக்கு? போதைப் பொருள் தடுப்பு பிரிவுங்கிறது காவல்துறையிலேயே ஒரு பிரிவு இருக்கு. அந்த பிரிவை நீங்க வந்து முக்கியமா இதை செயல்படுத்துறீங்களா? மது ஒழிப்புக்காக 48 கோடி ரூபாய் வருஷத்துக்கு செலவு பண்றாங்களே, நீங்க அதை என்ன பண்ணீங்க? இந்த மாதிரி பல கேள்விகள் எல்லாம் வரும். சோ இதுல வந்து ஒரு சாராரை மட்டுமே நம்ம மாணவர்களை குறை சொல்லியோ, ஆசிரியர்களை பெற்றோர்களை மட்டுமே குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எனக்கு என்ன தோன்றது, அரசே இதை ஊக்குவிக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஏன் சொல்றேன், போதையை அதிகரிப்பதற்கு அவங்க டார்கெட் வச்சிருக்கிறாங்க. டாஸ்மாக்ல வந்து 35,000 கோடி அப்படிங்கறத இன்னைக்கு வந்து 60,000 கோடியா டார்கெட் வச்சிருக்கிறாங்க. 55,000 கோடி ரீச் பண்ணிட்டோம். போன தீபாவளிக்கு வந்து 450 கோடி, இந்த தீபாவளிக்கு 550 கோடி, அடுத்த தீபாவளிக்கு இவ்வளவு, போன பொங்கலுக்கு இவ்வளவு, இந்த பொங்கலுக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு டார்கெட் நீங்க வச்சு விக்கிறீங்கல்ல. எதை? டாஸ்மாக்ல சாராயத்தை. அதே மாதிரி இதுக்கும் ஏதாவது டார்கெட் வச்சிருக்காங்களாங்கிறது தெரியல. மாநில அரசுக்கு இதை கண்ட்ரோல் பண்ணணுமேங்கிற ஒரு கவலை வரணும். அதாவது மாணவ சமுதாயம் வந்து மோசமா போயிட்டு இருக்கேன், நாளைக்கு இவங்கெல்லாம் நாட்டை எப்படி ஆள போறாங்க, நாளைக்கு இவங்க வந்து படிச்சு மேல வந்து பெரிய பெரிய நிர்வாக பதவிகள்ல இருக்கணுமேங்கிற அந்த ஒரு அக்கறை வரணும். பேரண்ட்ஸுக்கு இருக்கு, ஆசிரியர்களுக்கு இருக்கு, அரசுக்கு இல்லை. அரசின் கையில் இருக்கின்ற காவல்துறைக்கு இல்லை. நான் காவல்துறையில எல்லாரையுமே பிளேம் பண்ண மாட்டேன். நான் போயிட்டு ஒரே இல்ல அரசுக்கு எப்படி இல்லைன்னு சொன்னீங்க. ஏன்னா இது வந்து தொடர்பா எப்ப பேசினாலும் காவல்துறை மாநாட்டுல பேசும்பொழுதே முதல்வர் இதை தான் சொல்றாரு. ஏற்கனவே சொல்லியிருக்காரு, போதை பொருள் இல்லாத தமிழகம் தான் வரணும் இங்க. இது காவல்துறையிலே யாராவது கருப்பாடுகள் இருந்தா கூட நான் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன்னு சொல்றாரு. அவங்க தொடர்ந்து அங்கேயும் 1.0, 2.0, 3.0 நடத்திட்டு தானே இருக்காங்க. அரசு வந்து எதுவுமே செய்யலன்னா ஆன் த கோல் அப்படியே போற போக்குல சொல்லிட்டு போயிட முடியுமா? சைலேந்திர பாபு காலத்திலேயே கஞ்சா 1.0, 2.0 எல்லாம் வந்திருந்தது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்ன சாதிச்சிருக்காங்க நீங்க பாருங்க. எல்லா மாவட்டங்கள்லயும் நிறைய பேரை பிடிக்கிறாங்க, உள்ள போடுறாங்க, நிறைய கஞ்சாவை வந்து அழிச்சிருக்காங்க, அது கரெக்ட். ஆனா அந்த கஞ்சா எப்படி வந்தது அப்படிங்கறது நீங்க பார்க்க வேண்டாமா? எல்லைப்புறங்கள்ல கண்காணிக்க வேண்டாமா? இந்த மாதிரி இவர் சொல்றாரு இல்லையா, சமூக விரோத கும்பல்கள்ங்கிறது என்னாலே ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் பாக்குறேன், ஒரு ஆளு கண்டிப்பா அவன் கையில கஞ்சா வச்சிருக்கான், அந்த பசங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கும் போது எனக்கு தெரியுது. நான் போயிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி கிட்ட நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா அவர் உடனே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த கஞ்சா விற்கிறவனுக்கு டிஎம்கேனோட ஒரு தொடர்பு இருக்கு. நீங்க கடைசி இந்த 4.5 வருஷத்துல டிஎம்கேனுடைய இந்த சரித்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கஞ்சா மாட்டிக்கிறவன் எல்லாம் டிஎம்கேனோட ஒரு தொடர்பு வச்சுட்டு இருப்பான்.
பாலியல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்க எல்லாம் டிஎம்கே கூட ஒரு தொடர். அங்கங்க 2-3 இன்ஸ்டன்ஸ் நடக்கிறத வச்சு நீங்க ஒட்டு மொத்தமா குற்றம் சாட்டிட முடியுமா சார்? 2-3 இன்ஸ்டன்ஸ் வச்சு ஒட்டு மொத்தமா குற்றம் சாட்டிட முடியுமா? கடல் வழியாகத்தான் வருதுன்றாங்க. தூத்துக்குடி அந்த க- தூத்துக்குடி குஜராத் யார் கையில சைடுல இருக்கு? அந்த கடலோர தூத்துக்குடி பகுதிகள்ல தான் தூத்துக்குடி வருது. எந்த மாநிலத்துல இருக்கு சொல்லுங்க? தூத்துக்குடி தமிழ் மாநிலத்துல, தமிழ்நாட்டுல தான் இருக்குது. தூத்துக்குடி தான் இன்னைக்கு வந்து டிரான்சிட் பாயிண்ட். இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் டிரான்சிட் பாயிண்ட் தூத்துக்குடி. எனக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியாதா? முதல்வருக்கு தெரியாதா? என்ன பேசுறீங்க நீங்க? சரி, ரைட். இப்போ இவ்வளோ, அதாவது அவர் சொல்றாரு கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி வேற மாநிலங்கள்ல இருந்து வருதுன்னா எல்லைப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம எல்லையை தாண்டி தானே வருது. அப்ப அந்த இடத்துல எப்படி அது தாண்டுதுன்ற கேள்வி இருக்குல்ல. நமக்கு நம்மளுடைய எண்ணம் வந்து முழுவதுமாக இருக்கக்கூடாதுன்னு இருந்தா கண்டிப்பா அதுக்கான செயல்பாடுகளும் கீழே இருக்கிறவங்க செஞ்சுதானே ஆகணும். அப்ப நம்மளுடைய எண்ணத்திலேயே நம்ம மேலோட்டமா தான் ஒரு விஷயத்த சொல்றோமா, ஒரு பேப்பர் ஒர்க் மாதிரி கொஞ்சம் வாயால இது சொல்லிட்டு போயிடும், ஒரு பஞ்ச் மாதிரி இருக்கும், டயலாக் மாதிரி இல்ல இருக்கும்னு சொல்லிட்டு போயிடும். அண்ணன் சொல்லக்கூடிய அத்தனை கருத்துக்களிலும் முழுமையாக மறுத்து விடுவதற்கு நம்மால் முடியவில்லை. என்ன காரணம் அப்படின்னா, ம். ஆரம்ப கட்டத்திலிருந்தே அது குறித்து வந்து பேசுகின்ற பொழுதெல்லாம் அவர் சொல்ற மாதிரி திமுக காரங்கள்லாம் வந்து விற்பனை செய்யல. ஆனா விற்பனை செய்யக்கூடியவங்களுடைய அந்த கடைசியா நெட்வொர்க்கை பார்த்தீங்கன்னா பூர்வாங்க எங்கேயாவது கடைசியா இருக்காங்க. எங்கேயாவது ஒரு வகையில் இருக்கு. இது வந்து ஆபத்தான கருத்துங்கிறது தான் நம்முடைய கருத்து. அதாவது கட்சி ரீதியாக பற்று உள்ளவர்கள் வேறு, அந்த கட்சியை வந்து தவறான வழிக்கு பயன்படுத்திக்கிறாங்க. பயன்படுத்துகிறார் ம். அப்படிங்கிற செய்தியை ம். அந்த கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களும் உணர வேண்டும் என்பதையும், இன்னொன்னு இல்ல அதையும் அப்படியே கடந்து போறாங்களா? அதாவது ஒண்ணு கடைக்கு ஆள் வந்து திமுக ஆளை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சுட்டா உடனே அங்க கட்சியில இருந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இல்ல, இடத்துல அதை கட் ஆஃப் பண்ணிக்கிறாங்க. இது வந்து சமூக ரீதியான கருத்து என்பதால் நான் சொல்றது என்னன்னா, ம். பொருளாதாரம் சார்ந்து ஒரு கட்சி பணியில் இருப்பவர்கள் இதில் முழுமையாக ஈடுபடுகிறார்கள். அப்படிங்கிறப்ப பணம் எந்த வகையிலாவது வந்தால் போதும் அப்படிங்கிறது ஆபத்தானது. ஏன் அப்படின்னா, இதை தெரிந்து அவர்கள் தவறு செய்தால் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஒருவேளை தெரியாமல் இதில் அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தால் கட்சி மூலமாகவோ மற்ற அதிகார மையங்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா போகிற போக்கில் அண்ணன் மாதிரியானவர்கள் குறை சொல்லி விடுவார்களோ குற்றம் சொல்லி விடுவார்கள் நான் கருதவில்லை. ஏன்னா இதில் சமூக ரீதியான முழுமையான இதனுடைய நம்ம கருத்தியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது இது போன்ற நிகழ்வுகளை அரசு இதற்கான அந்த விவாதங்களுக்கோ இது போன்ற குற்றச்சாட்டுகளோ ஆளாகாமல் நடத்த வேண்டும் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் மாணவ செல்வங்களை ஒரு வகையில் நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறைக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இது போன்ற மாணவர்களை வந்து அவர்கள் வந்து சமூக ரீதியாக அழுத்தத்திற்கும் சமூக விரோத செயல்களுக்கு ஈடுபடுத்துகிற போது நீங்கள் என்ன காரணத்திற்காக அதை செய்கிறீர்களோ
அது முழுமையாக மடைமாற்றம் செய்யும். இல்லை நம்ம முன்னாடி வந்து இப்போ சில மாநிலங்கள் வந்து இப்போ பஞ்சாப் மாதிரி மாநிலங்கள்லாம் இது அதிகமாக இருந்தது, நம்மலாம் அதை பார்த்துட்டு இருந்தோம், ஐயோன்னு கவலைப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு நமக்கு தமிழ்நாடை நோக்கியே அது இவ்வளவு தூரம் வேகமாக வந்துருச்சுன்னு, இது அந்த பஞ்சாப் மாதிரி மாறுறதுக்கான சூழல் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இல்லை, தெரியல. நான் இப்படியே போகணும். அதை கட்டுப்படுத்த வேண்டுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அண்ணன்ட்ட இன்னொரு செய்தி அண்ணன் சொல்லும் போது எடுத்தடுப்புலேயே மாநில அரசுகள் இதற்கான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பார்க்கணும், நான் அப்படி பார்க்கல. அதாவது மத்திய அரசிலிருந்து உங்களுக்கு தேசிய அளவில் இந்த என்ஐஏ போன்ற நேஷனல் ஏஜென்சியில் மற்ற விஷயங்களை அதிகமாக கவனம் செலுத்துறாங்க இல்லையா. உங்களுக்கு சிறுபான்மையினர் மீது விசாரணை ம். மற்றதெல்லாம் செய்கிறத தாண்டி இது போன்ற விசாரணையில் அவர்களுக்கு உறுதியாக நடவடிக்கை எடுக்க முடியும். ம். என்னதான் சட்டம் ஒழுங்கு மாநிலங்களுக்கு இருந்தாலும் கூட. அதாவது என்னையே விசாரிக்கிற கேஸுக்கெல்லாம் ஒரு சாயம் ஒரு கலர் போடுறீங்க. இல்லை சொல்கிறேன், எதுக்காக போனாங்க, இல்லை நான் டெல்லி பிளாஸ்ட் கேஸ் விசாரிச்சுதான் நான் விசாரிச்சாங்க. என்ன சொல்ல வரேன்னா, முழுமையாக மாநில அரசுக்கு மட்டுமே இதை வந்து நம்ம மத்திய அரசுக்கு இருக்க பொறுப்புணர்வு இல்லையா. ம். இல்லை நான் இப்போ முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ இருக்கின்ற பொறுப்பானவர்களோ அனைவருமே ஏதாவது இல்ல சார். இதில் இல்ல, இதில் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தேகம் என்ன வருதுன்னா, நம்ம எதிர்க்கட்சியா நம்ம இருக்கும் பொழுது நம்மளால அதை கட்டுப்படுத்த முடியும்னு தோணுது. ஆனா ஆளுங்கட்சியா நம்ம மாறின பிறகு நம்ம காரணங்கள் தேட தோணுது. அதுதான் அப்படின்னா ரியாலிட்டியே கட்டுப்படுத்தி எனக்கு ஆகணும். தெரியாதா? இல்ல, நான் வந்து எதுவுமே தெரிஞ்சுக்காம பேசுறேன்னா? இல்லை நான் அதை சொல்கிறேன். இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து நேரடியாக முதலமைச்சரை குற்றச்சாட்டு சொல்வது போல இருக்கிறது. நான் சொல்கிறது என்னன்னா, முதலமைச்சரை மட்டும் அல்ல, இப்போ வந்து அண்ணன் இல்ல மாநில அரசால் அதை கட்டுப்படுத்த முடியும், ஒழிக்க முடியும்னு நினைச்சுதானே அந்த குரல் வருது. நான் கேட்கறதே அப்படிதான். நான் அது முதலமைச்சரா கேட்கல, நான் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இந்த குற்றங்களை ஆளும் கட்சி வந்து தவறி விட்டது, இதை சரி பண்ணலன்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாநில அரசு அதை சரி பண்ண முடியும்னு நான் நினைக்கிறதுனால நான் சொல்றேன். இல்லை கல யதார்த்தம். ஆனா வேற மாதிரி இருக்கு இல்லையா? கல யதார்த்தத்துக்கு வருவோம். ஒரு குற்றச்செயல் நடைபெறுகிறது. இப்போ நாங்கள் வழக்கறிஞராவோ அண்ணன் சமூக ஆர்வலரோ நாங்கள் பார்க்கக்கூடிய பார்வையிலிருந்தே உங்களுக்கு சொல்கிறோம். அதாவது ஒரு குற்றச்செயல் நடைபெறுகிறது. அந்த குற்றச்செயல் வந்து ஏதேனும் வந்து ஒரு சம்பவத்தின் வாயிலாக திடீரென்று நடந்த குற்றச்செயல், இல்லை திட்டமிடப்பட்ட குற்றச்செயல், இல்லை தொடர்ந்து இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே பொருளாதார ரீதியாக பொருளாதார குற்றப்பிரிவுகள் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு சரி ஒரு சமூகத்தையே வந்து புரட்டி போடாத அளவுக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து வரும்போது, இதை நீண்ட காலமாக நாமுமே அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கையில் என்னதான் ஆதரவு கொடுத்தாலும் மீண்டும் மீண்டும் இந்த தவறுகள் நடக்கின்ற பொழுது, இதை குற்றச்சாட்டுகளை சொல்லுகின்ற போது இதற்கான மாற்று வழிகள் தான் என்ன அனைவரும் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சூழல். அப்போ வந்து ஒரு பக்கம் கல்வித்துறை, உயர்கல்வி நிறுவனங்கள், ஒரு பக்கம் படிப்புடைய அந்த எல்லா விழிப்புணர்வும் அடையக்கூடிய மாணவ சமூகம், இன்னொரு பக்கம் போதைக்கு வந்து பலியாகக்கூடிய ஒரு சூழல் வந்தால் இது எப்படி சமத்துவ சமூகமாக நாம் அணுகும்? கண்டிப்பா. ஏன்னா கல்வியில வந்து நம்ம முதன்மையில இருக்கிறோம், நம்ம பெருமை உலகளாவிய வந்து நம்ம வந்து தமிழ்நாடு வந்து கல்வித்துறையில் பெரிய வெற்றிகளை அடைகிறது என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு, அதே நேரத்தில் மாணவ சமுதாயம் இதற்கு சீரழிகின்றது என்பது அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகின்ற போது மிக வருத்தமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் அரசை மட்டுமே குறை சொல்லாமல், இது வந்து இப்போ அண்ணன் இன்னொரு சொன்னார் பாருங்க, ஒருத்தன் அங்கே விற்பனை பண்ணுறான்னா அது குறித்து காவல்துறைக்கு சொல்லும்போது காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கல? இல்லை இப்போ இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆசிரியர்களுக்கே இன்னும் ஒரு சுமை. அவங்க வந்து அந்த மாதிரியான பசங்களை ஹேண்டில் பண்ணுறதும் கஷ்டம், தினந்தோறும் ஒரு பரிசோதனை பண்ணி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறதும் கஷ்டம். இன்னொன்று பாருங்களேன், இதற்கு பாதிக்கப்பட்டவங்க பெண்கள் அங்கே உள்ள மாணவிகள்ட்ட எப்படி அணுகுவாங்க? அந்த மாணவிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு அவங்க பெற்றோரை அணுகக்கூடிய, பெற்றோர்களை வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்கள வந்து அணுகக்கூடிய சூழல், பெற்றோர் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கான முழுமையான காரணமாக இந்த போதை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் மாறிவிடுகின்ற போது இது சமூக ரீதியான ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன். இது இன்றைக்கு நம்முடைய தினமலர் உரைகள் மூலமாக சொல்லக்கூடிய செய்தி, பள்ளிகள் மட்டுமல்ல, கல்லூரியில் மட்டுமல்ல, இந்த பள்ளி கல்வி நிறுவனங்கள் அனைத்திலுமே முழுமையாக ஒரு சோதனைக்கு உட்படுத்த வேண்டிய காலகட்டம் வந்துருச்சுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இல்லை, அதை சுற்றி உள்ள ஏரியாவே பார்க்கணும் போல தான் வந்து தெரியுது. அது எங்கேருந்து வருதுன்ற அந்த ரூட்டை கண்டுபிடிக்காம இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாதுன்றது புரிஞ்சுக்கிறேன். இது உங்களுடைய வந்து நிறைவான இன்னொரு கருத்தையும் சொல்கிறேன். இதற்காகவே இருக்கக்கூடிய NDBS உள்ளிட்ட இதற்கான சிறப்பு புலனாய்வு அமைப்புகள் நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்வதோடு மட்டும் நின்று விடாமல் இது குறித்த குற்றங்களையும் புலனாய்வு செய்வதற்கு தீவிர கவனம் செலுத்த வேண்டும். அதற்குரிய குற்றச்செயல்கள் என்று பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீம்னு சொல்லுவாங்க, தனிப்படைகள் அமைக்கப்படும். இது போன்ற தனிப்படைகளை அமைத்து குற்றங்களை தடுப்பதும் அவர்களுடைய பணிதான் என்பதை நினைவுபடுத்துவோம். வந்து வாசுதேவன் சார், நீங்கள் அப்போவே சொன்னீங்க, நீங்கள் என்னதான் வழின்னு கேட்டால் நான் நிறைய வழி வச்சுருக்கேன், நான் சொல்ல போகிறேன்னு. இப்போ அந்த வழிகள் எல்லாம் சொல்லுங்கள். நிறைய வழிகள் நான் வைக்கல. ஆக்சுவலி முதல்வருக்கு தெரியும் என்னென்ன வழிகள் இருக்குங்கிறது. அவரை வந்து காவல்துறையை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுட்டா போறோம்.
காவல்துறையில எந்த தலையீடு குறுக்கீடுகள் இல்லாம காவல்துறையை சுதந்திரமா தெரிய விட்டாலே 15 நாள்ல நம்ம தமிழ்நாடு காவல்துறை இதை கட்டுக்குள்ள கொண்டு வந்து விடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சார் சொன்னாரு, அது ரொம்ப கரெக்ட். ஒருத்தரை மட்டுமே நாம் பிளேம் பண்ணக்கூடாது, கரெக்ட் தான். அரசை மட்டுமே பிளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, பெற்றோர்களையும் பிளேம் பண்ணணும். பெற்றோர்களுக்கு வந்து தன்னோட அந்த பையனுக்கு என்ன ஒரு மனத்துல ஒரு மாதிரி மன ஓட்டம், அவனுடைய பிஹேவியரல் சேஞ்சஸ் எல்லாம் ஆகுறதுங்கிறத கரெக்டா கண்காணிக்கிறது கிடையாது. ஸ்கூல் லெவல்ல வந்து ஆசிரியர்கள் வந்து பையன்கள் மேல கை வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அரசு பள்ளிகள்ல இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆசிரியர் ஒரு பையனை கடிஞ்சிக்க முடியறது இல்ல. அடிக்கிறத விட்டுடுங்க, கடிஞ்சிக்கிறதே தப்பு. வாயில திட்டுறதே பெரிய தப்பா போயிடுறது. ஏன்னா அது உடனே ஆசிரியர் என்ன ஜாதி அப்படின்னு பார்த்துட்டு இவன் என்ன ஜாதிங்க பார்த்து அங்க ஜாதி சண்டை ஆரம்பிச்சு விடுறாங்க. ஆசிரியர்களால அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியறது இல்ல. நீதி போதனை அப்படின்ட்டு ஒரு நாங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது கிளாஸஸ் எடுப்பாங்க. இன்னைக்கு நீதி போதனை கிடையாது. எவனோ ஒருத்தன் மகாவிஷ்ணு மாதிரி ஒருத்தன் நீதி போதனை சொல்ல வந்துட்டானா அவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல குழந்தைங்களுக்கு வந்து அதிகமா மதிப்பெண் வாங்கணுங்கிற அந்த ஒரு பிரஷர்ல என்ன ஆகுறதுன்னு கேட்டா இவங்க வந்து ஒரு வடிகாலா இதை பயன்படுத்துறாங்க. நான் வந்து நீங்க இந்த தலைப்பு கொடுத்த உடனே நான் வந்து 2 விதமான புள்ளி விவரங்கள் கையில ரெடியா வச்சுக்கிட்டு இருந்தேன். அது இந்த ஹரியானா மாநிலத்துல இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் சைக்கியாட்ரி டிபார்ட்மெண்ட்ல போட்ட ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கு 2023. அவங்க சொல்றது கஞ்சா பழக்கம் 11.25% இருக்கு. ஒரே ஒரு முறையாவது அதை அடிச்சு பார்க்கணும்டா அப்படின்னு சொல்றவங்க 15% இருக்கிறாங்க. சும்மா ஒரு பரிசோதனை, சும்மா ஒரு ஜாலி அப்படிங்கிறதுனா அதுக்கு வந்து 22% இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல கஞ்சா பழக்கம் கேடு, அதாவது மாணவர்களுடைய சிந்தனை சொல்றேன். கஞ்சா பழக்கம், ஏன்னா மாணவர்களுடைய சிந்தனை ஓட்டத்தை புரிஞ்சாம நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ண முடியாது. கஞ்சா பழக்கம் உடலுக்கு கேடு, சட்டப்படி அதை அனுமதிக்க கூடாதுங்கிறவங்க 81%. சட்டப்படி இதை அனுமதிக்கலாம், ஏன்னா அமெரிக்கால இருக்கு. அமெரிக்கால சில மாநிலங்கள்ல ஷெட்யூல் 1 ட்ரக் அப்படின்னு போட்டுட்டு இதை வந்து பர்மிட் பண்ணிருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் ட்ரம்ப்புக்கு தெரியுமா தெரியாது. ட்ரம்ப் வந்து வெனிசுவேலாவையும் கொலம்பியாவையும் வந்து மட்டும்தான் வந்து பழி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதே சமயம் இதை பத்தி அனுமதிக்கலாம்னு 10% பேர் சொல்லிருக்கிறாங்கன்னு சொன்னா அது ஒரு அவங்களுடைய மன ஓட்டத்தை காமிக்கிறது அப்படிங்கிறத நான் பாக்குறேன். 2வதா நான் எடுத்தது வந்து அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் புதுடில்லி, இது வந்து தினமணியில 2023 வந்த செய்தி. அந்த செய்தியில அவங்க சொல்றாங்க, சிறார் குற்றங்களில், சிறார்னா குழந்தைகள், பசங்க 12-15 வயசு பசங்க குற்றங்களில் தமிழகம் முன்னிலையில் இருக்கிறது. அப்போ அனைத்து இந்திய நகரங்களில் சென்னை 2வது இடமாக சிறார் குற்றங்களில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. சோ இது வந்து பெற்றோருக்கும் பொறுப்பு இருக்குது, ஆசிரியர்களுக்கும் பொறுப்பு இருக்கு. சமுதாயத்துல உங்களை மாதிரி என்ன மாதிரி இவர் நண்பர் மாதிரி வெளியில போகும்போது எவனா விற்கிறான், ஏதோ தவறு நடக்குதுன்னு சொன்னா அதை தட்டி கேட்கறதுக்கான பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு, அரசுக்கும் இருக்கு. ஆனா அரசு தன்னுடைய பொறுப்பை சரியா பண்ணல அப்படிங்கிறத நாங்க குற்றம் சாட்டுறோம். நோ, இந்த ப்ராப்ளம் ஏன் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போறேன். அதை ஒண்ணு, அவைலபிலிட்டி, ஃப்ரீ அவைலபிலிட்டி, ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ணிட முடியும். அதை யாரு தடுக்க முடியும்னு சொன்னா காவல்துறை தான் தடுக்க முடியும். காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டால் அதை கண்டிப்பாக தடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். ஒண்ணு. 2வது, நம்ம நாட்டுல வந்து தண்டனை ரொம்ப குறைவு. அதாவது இதை தண்டனைங்கிற மாதிரி நம்ம பார்க்காம சீர்திருத்தம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தை தான் இதை பார்க்கிறோம். அதாவது 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களெல்லாம் உடனே நம்ம அந்த கூர்நோக்கு கூர்நோக்கு அமைப்பு, மறுவாழ்வு மையம், கூர்நோக்கு இல்லங்கள், மறுவாழ்வு அந்த மாதிரி இல்லங்கள் எல்லாம் கொண்டு போய் போட்டுடுறோம். அவங்களுக்கு வந்து தண்டனை கிடையாது. ஆனா அமெரிக்கால ஒரு சில இடங்கள்ல தண்டனை, சிங்கப்பூர்ல 10 வருஷம் தண்டனை இருக்குது. சீனால இது வந்து ஒரு சாதாரண குற்றமா தான் அவங்க பாக்குறாங்க. அது வந்து 10லேருந்து 15 நாள் வரைக்கும் அவங்கள உள்ள போட்டுட்டு ஒரு 2000 யுவான் அபராதம் கட்டிதான் போறோம்னு சொல்லி விட்டுடுவாங்க. தண்டனையை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனா 18 வயசு கீழே இருக்கிற பையனை நீங்க தண்டிச்சீங்கன்னா என்ன ஆகும், அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அது ஒரு கரையாக மாறிவிடும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மறுவாழ்வு இல்லம் அப்படிங்கிறத போறோம். சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க நம்மளால பண்ண முடியாம இருக்கு. இதுக்கு வந்து ஒரு அளவுக்கு மேல, ஒரு அளவு வரைக்கும் நம்ம இதை டாலரேட் பண்ண முடியும். ஒரு அளவுக்கு மேல
மக்களே முன் வந்து இதை தடுக்க வேண்டும், ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஒரு சமூக விழிப்புணர்வு வரணும், ஒரு பெரிய அலை மாதிரி வரணும், அப்பதான் முடியும். ஏன்னா பஞ்சாப்ல அன்னைக்கு வந்தது அமரிந்தர் சிங்குடைய காலத்துல அந்த மஜித்தியாங்கிறவரெல்லாம் இப்பதான் உள்ள போயிட்டு வெளில வந்திருக்கிறாரு. அவர் பேர்ல கூட ஒரு மிகப்பெரிய கேசஸ் எல்லாம் இருந்தது. இதை பத்தி இன்னைக்கு டு சம் எக்ஸ்டென்ட் அந்த பஞ்சாப்ல வந்து அந்த விழிப்புணர்வு வந்து மக்களே வந்து தங்களுடைய குழந்தைகள் மேல கண்காணிப்பை அதிகப்படுத்திட்டாங்க, பெற்றோர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். அதுதான் டிஎம்கேனுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை நான் நினைக்கிறேன். அப்பான்னு தன்னை சொல்லிக்கிறவர், போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகாதீர்கள்னு சொல்லிக்கிறவர், காவல்துறையை இன்னைக்கு கூட சொல்றேன், இன்னும் 45 நாள் இந்த ஆட்சி இருக்கு, இப்ப கூட காவல்துறையை ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா போதை கட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தேங்க்யூ. கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.